ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 10 பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. யோதா வேகமாக வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருமிட்டே படுத்துருக்கான். என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். கண்ணாவன் பக்கத்தில் வந்து பார்த்தா அப்படியே மூஞ்சிலெல்லாம் அடிபட்டிருக்கு. நீ போய் தூங்கு, எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல, என்னாச்சு உனக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அவன் எதுவுமே பேசலை. நீ எதுவும் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, உன் காயத்துக்கு முதல்ல மருந்து போடணும், எந்திரி அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் அப்படியே யோதா கண்ணை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார அவனுக்கு அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி மருந்து போட்டுட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சுது, வேறு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இருக்குது பட் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்ல, வேறு எங்கே அடிபட்டிருக்கு சொல்லுன்னு சொல்ல டிஷர்ட்டை லைட்டாக தூக்கி காட்டுறான். அவன் வயிற்றுக்கிட்ட அப்படி லைட்டாக அடிபட்டு அப்படியே செவந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்தனே கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஏண்டா இந்த அடியில் இப்படியே படுத்திருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தொட்டு பார்க்குறான். லைட்டாக ஃபீவர் இருக்குது, இங்கே பாரு டெம்பரேச்சர் எவ்வளோ ஹையாக இருக்குன்னு, இதோட படுத்திருக்கியே அப்படின்னு சொல்ல, நீ கெமிக்கல் இன்ஜினியரிங் தானே படிக்கிற, மெடிக்கலாக படிக்கிற, இந்த மாதிரி ஃபன் பண்ணாமல் பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்படியே கண் எஞ்சி அந்த பக்கம் போயிட்டான். யோதாக்கு ஒரு மாதிரி இருக்குது, படுக்கவும் முடியல உட்காரவும் முடியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்க கொஞ்சம் டவல் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வரான். இது ஆல்ரெடி எல்லா தாய் சீரீஸ்லேயும் இருக்கும்ல, அதே தான். அதாவது டவல் பாத் பண்ணுறாங்களாம். இதுக்கு முன்னாடி எப்படி தான் தூங்கினியோ இதோட, அது எப்படி உன்னால் தூங்க முடியும், இவ்வளோ அடிபட்டிருக்கு, இப்படி தூங்க முடியுமா, ஃபீவர் வேறு இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டே அப்படியே அவனுக்கு தொடச்சி விட, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுற, இந்த மாதிரி பண்ணணும்னு ஒன்றும் தேவையில்லை, காய்ச்சல் அதுவாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோதா சொல்கிறான். இங்கே பாரு, நீ பேசுகிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா, காய்ச்சல் வந்தால் அப்படியே போயிடுமா, அப்படியே போகிறதுனா எதுக்கு டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு யோதா அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே தொடச்சி விட்டுட்டே அவனை பார்க்குறான். இங்கே பாரு, உனக்கு மெடிசன் வச்சுருக்கேன், சீக்கிரம் எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கிட்டேன்னா காய்ச்சல் சரியாயிடும், இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசாத, உன்னை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, இதுக்கு பேர் லூஸ் இல்லை சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்ல, நீ தூங்கு நான் வரேன்னு சொல்லி எந்திரிக்க ஒரு செகண்ட் அப்படியே டேப்லெட் போடலான்னு எந்திரிக்கிறான். அதாவது கன்னோட கையை பிடிச்சி அப்படியே எந்திரிக்க கன்னுக்கிட்ட க்ளோஸாக அப்படியே யோத்தா போகிறான். கன் அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்குது கண்ணுக்கு. என்னடா இவன், சரி நான் போகிறேன் நீ சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லி அந்த பக்கம் போக, இரு நான் எங்கேயும் தூங்கலை, சீக்கிரம் டேப்லெட் போடுன்னு சொல்ல, சரி நான் போடுறேன்னு சொல்லி யோதா அவனை பார்த்துட்டே இருக்க, உனக்கு என்னை எப்படி கூப்பிடணுமோ கூப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல மெடிசன் தான் முக்கியம், போடுறா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி மெடிசனை போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு ஒரு வழியாக மெடிசனை சாப்பிட்டுட்டான். ஓகே படுத்துக்கோ சரியா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, அப்புறம் கண்ணை மூடி தூங்குன்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடுறான். இங்கே பாரு, ஏதாவது வேணும்னா நைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல என்னை கூப்பிடு, கண்ணை திறக்காத மூடு. சரி உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு அதான் பார்த்தேன்னு சொல்ல, என்ன ஒன்று நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, முதல்ல தூங்கு அதான் முக்கியம், நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் என்னை எழுப்பு, எப்படி இருந்தாலும் நான் வரேன், இப்படியே செத்துறாத சரியா அப்படின்னு சொல்ல, நான் எப்படி கூப்பிட முடியும், உன்னை கூப்பிட்றதுக்கு எனர்ஜி இல்லைன்னு சொல்லி அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி. இங்கே பாரு, எனக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது, எனர்ஜி சுத்தமாக இல்லை, நான் எப்படி உன்னை கூப்பிட முடியும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ என் பக்கத்துலேயே இரு, அப்போ தான் என்னால் தூங்க முடியும்னு சொல்ல, என்னடா சொல்கிறேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, இதே மாதிரி இருந்தேனா நான் தூங்கிடுவேன், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு உனக்கு தானே தெரியும், ஸோ இப்படியே இருந்து பார்த்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு செகண்ட் கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்க அவனை பார்த்துட்டே இருக்கான். ரெண்டு பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்க, சரி நான் தூங்குறேன் கையை கொடுன்னு சொல்லி அவன் கையை இழுத்து வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி படுத்துக்கிறான். டைட்டாக ஹக் பண்ணிட்டே அப்படியே யோத்தா படுத்துக்க கண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல, வேணான்னு சொல்ல மனசு வரல, அப்படியே அமைதியாகவே இருக்கான். அப்புறம் சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடியே சொல்லணும்ல, நீ என்னை விட்டு எங்கேயும் போகாத இங்கேயே இருன்னு சொல்லி ஹக் பண்ணிவிட்டு நாளைக்கு உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி யோத்தா அப்படியே தூங்க கண்ணுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவனை ஹக் பண்ணிகிட்டே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு வழியாக இந்த மூமெண்ட் போயிட்டுருக்க அடுத்த நாள் காலேஜுக்கு போயாச்சு. அங்கே காம்படிஷனுக்கு எல்லாம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்க யோத்தாக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன், நேற்று நைட் அவனுக்கு மூஞ்சிலெல்லாம் அடிபட்டுட்டு வந்தான்டா அப்படின்னு ஃபைஃபா பார்த்து சொல்ல, எனக்கும் தெரியும், ஆர்க் இதை பற்றி என்கிட்ட சொன்னான், யோத்தாவை பற்றியா என்ன சொன்னாங்க, அது வந்து அப்படின்னு சொல்லி ஃபைஃபா பார்த்துட்டு சொல்லாமல் வேணாமன்னு யோசிச்சிட்டே இருக்கான். சொல்லு அவனும் தெரிஞ்சுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஃபைஃபா சொல்ல, அது எனக்கு அவ்வளோவா தெரியல, அவன் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டிருப்பான் போல் வெளியே, ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சண்டை கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு, அவனோட ஃப்ரெண்டு
ஆர்க்குக்கு தெரிஞ்சவங்க போல். ஸோ அதான் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் அவன் என்கிட்ட சொன்னான். அவன் வேறு மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட நீ அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. ஆர்க்கு என்கிட்ட வார்ன் பண்ணான். பட் நான் இதை அவன்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவனை கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. ஸோ அதனால் அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. இங்கே பாருடா, அவன் என் பிரதர் தான்டா. இருந்தாலும் அவனை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கே புரியல. அவன் யார்கிட்டையுமே மிங்கிள் ஆக மாட்டான், க்ளோஸ் ஆக மாட்டான், இப்படியே தான் இருப்பான். ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் தான்டா. அவன் கொஞ்சம் நல்ல பையன்தான், வெறுக்கிற அளவுக்குலாம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியும், அவன் நல்ல பையன் எனக்கும் புரியுதுங்கிற மாதிரி சொல்கிறான். அவ்வளோ ஈஸியெல்லாம் அவனை விட்டுறாதீங்கடா. டே, உன்கிட்ட தான் சொல்கிறேன், அவன்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அவனுக்கான சான்ஸை கொடு. அட்லீஸ்ட் அவன் மனசில் என்ன இருக்குன்னு உன்கிட்டயாவது ஓப்பனாக சொல்லுவான், சரியா அப்படிங்கிற மாதிரி கண்ணை பார்த்து சொல்ல, சரி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரி உன்னோட அவுட்ஃபிட்லாம் ரெடி ஆயிரும், எல்லாமே ரெடி ஆயிரும், அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் கேம்பஸ் ஸ்டார் கான்டெஸ்ட்டில் காம்படிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா யோதா அப்படியே தூங்கிட்டு இருக்க. சார் எந்திரிச்சாச்சா அப்படின்னு சொல்லி கன் அவன் பக்கத்தில் போக அவன் திரும்பி படுத்திருக்கான். டே, மூஞ்சி இருக்க மோசமாக போய்கிட்டு இருக்குதான். அங்கே பாரு, ரொம்ப அதிகமாக செவந்து போயிடுச்சு. மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டியா இல்லையா? தெரியலையா? நான் உனக்கு ஸ்பாஞ்ச் பாத் பண்ணுறேன் இரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், எல்லாம் சரியாயிரும். குளிக்கிறியா? டே லூசாடா நீ, காய்ச்சல் அடிக்குது குளிக்கிறேன்னு சொல்கிற, என்ன பேசுகிற நீ? ஏன் தான் இப்படி வியர்டாக இருக்கியோ? எப்படி தான் நீ எல்லாம் வளர்ந்தியோ தெரியலன்னு சொல்ல, அதை சொன்ன உடனே அப்படியே அவனோட பேசும் மாறிடுச்சு, கன்னோட பேசும் மாறிடுச்சு. ஐம் சாரி, நான் வேணும்னு அப்படி சொல்லலை, தெரியாமல் சொல்லிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கண்ணு யோத்தாவை பார்த்து சொல்ல, நான் இந்த வழியில் தான் வளர்ந்தேன், இப்படி தாண்டா இருந்தேன், நான் நானாகவே வளர்ந்துக்கிட்டேன், எனக்குன்னு யாரும் இல்லை, நான் சாகலையில் அப்படியே வளர்ந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு எதுக்கு இப்படிலாம் பேசுகிற, நான் வேணும்னு எதுவும் சொல்லலை, சாரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். சரி விடு, அதை பற்றி எதுவும் பேச வேணாம், ஸ்ட்ரெஸ் ஆகாத. உனக்காக இங்கே பார்த்தியா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், கோங்கி ஹாட்டாக இருக்குடா. சரி சாப்பிட்லாம், சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேங்கிற மாதிரி அவன் அமைதியாக இருக்கான். சீக்கிரம் வாடா சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் போடலாம் அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். நீ சிரிக்கிறதானு சொல்ல, பெட்ஷீட் எடுத்து போத்தி படிக்கிறான். நீ சிரிச்சுட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை வச்சு ஓட்டிகிட்டே கான்னு இருக்க. அதுக்கப்புறம் சார் வந்துட்டாரு சாப்பிட்றதுக்கு. இந்த கோங்கி சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டுக்கோ. எனக்கு எதுக்கு டேப்லெட், நான் அப்படியே சரியாயிடுவேன். அப்படிலாம் ஒன்றும் சரியாகாது, டேப்லெட் போட்டால் தான் சரியாகும், போட்டு தான் ஆகணும்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன வேணுமா, நீ சீக்கிரமாக சரியாயிடணும், அதான் வேணும், ஓகேவா, டேப்லெட் போட்டுக்கோன்னு சொல்ல, அவன் அமைதியாகவே இருக்கான். ஏன்னா என்ன பேசினாலும் இப்படியே இருக்க, உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட்டு, ஒழுங்காக சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கண்ணு கத்திகிட்டே இருக்க. அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். அப்புறம் பேக் ஓப்பன் பண்ணி 2 ஃபைல் மாதிரி எடுக்கிறான். இந்த பேப்பர்ஸ்லாம் உனக்கு தான், இது வந்து ஜென்ரல் கிளாஸ்க்கு, இது சிவில் இன்ஜினியருக்கான நோட்ஸு, 2 உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதை வாங்கி அவன் தேங்க்ஸ் சொல்லுவான்னு பார்த்தா அப்படியே தூக்கி பெட்டு மேலே எறிகிறான். அடப்பாவி, ஆசையாக கொண்டு வந்து கொடுத்தா இவனா தூக்கி எறிவாங்கிற மாதிரி கண்ணுக்கு டென்ஷனாக இருக்குது. கன் அவனை பார்த்துட்டே இருக்கான். இவன்லாம் சரி ஓகேன்னு அவனே அவனுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிறான். என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி யோதா அவனை பார்த்து கேட்க, ஆக்சுவலி நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், சொல்லலை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கன்னு சொல்ல, அது கேட்டுட்டு யோதாக்கே ஒரு மாதிரி காமெடி ஆயிடுச்சு. சரி ஓகே, ஹோப் அண்ட் காப் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுற மாதிரி பேசுகிறான். சூப்பர் தேங்க்ஸ் சொல்லிட்டீல, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம். ஏண்டா நீ ஆக்டிவிட்டீஸில் ஏன் ஜாயின் பண்ணல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஓ அப்படியா, எனக்கு சைலண்ட்டாக சாப்பிட்றது தான் பிடிக்கும், ஆனால் எனக்கு பேசிகிட்டே சாப்பிட்டா தானே ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி அவங்க குரூப்லேருந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க ட்ராமாக்கு. எல்லோரும் ஹோம்ஒர்க் பண்ணி குட்டி டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தெரியுமா. அப்புறம் அவங்ககிட்ட கேட்கணும், இன்ஜினியரிங் சொன்னால் டக்குனு மைண்டில் என்னடா வரும் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் எதுவுமே பேசல. சொல்லு, இன்ஜினியரிங் பற்றி நாங்கள் பேசணும், பட் ஒன்றுமே எங்களுக்கு புரியல, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்குது, நீ தான் அப்படின்னு சொல்ல, நானா? இன்ஜினியரிங் சொன்னால் நானாடா ஞாபகம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது கண்ணுக்கு. நானான்னு ஷாக்காக கேட்டுகிட்டே இருக்க, ஆமாம், இன்ஜினியரிங்லேயே நம்பர் 1 பிரச்சனை பண்ணுறவன் நீ தான், அதனால தான் ஓன் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எஞ்சி அந்த பக்கம் போயிட்டான். அடப்பாவி, ஏன்டா என்ன இப்படி பேசுகிற, உனக்கு தேவைதாண்டா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் மெடிசன் எடுத்துகிட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ரொம்ப திமிர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக கத்திக்கிட்டே அப்படியே அங்கே கண்ணு உட்காந்துருக்க. யோதா மொபைலில் ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கான். அவனை பார்த்துட்டே கண்ணு உட்காந்துருக்க. என்னை எதுக்கு பார்த்துட்டே இருக்க, இன்றைக்கி நைட் நீ வெளியே போகலையா அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, என்ன யூஸ்வலாக நீ எங்கே தான் போவ, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லைடா நீ வேறு எதுவும் தப்பாக எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எதுவுமே பேசாமல் யோதா அவனை பார்த்துட்டே இருக்க. சரி விடு, நான் எதுவும் கேட்கல, அப்புறம் கடுப்பாக என்னை திட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் யோதா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது, நம்ம ஏதாவது கேம் விளையாடலாமா? வேணாம்,
ஏய் ப்ளீஸ்டா, ஒரு சின்ன கேம் தான், Q&A கேம் மாதிரி சிம்பிளாக விளையாடலாம், நல்லாயிருக்கும். உன்னை பற்றி நானும் தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோதா சொல்கிறான். ஒன்றும் இல்லை, சும்மா சின்னதாக ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். உனக்கு ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? டாகு. என்னது டாகா? ஏன்டா 5 சொன்னானா? இல்லை, நீ பார்க்கறக்கு டாகு மாதிரி தான் இருக்க. உண்மையாகவே நான் டாகு மாதிரி தான் இருக்கேனாடா, இப்படியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்ட, ஊகுல், பீகிள், எருமை எப்படி சொல்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, கொஸ்டினை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லவ்னு வந்தா நீ ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கொஸ்டினுக்கு ஸ்கிப்பா? அதனால் ஸ்கிப் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னு என்கிட்ட கேட்டால் அம்மாவோட லவ் தான் ஞாபகம் வரும்னு சொல்ல, இங்கே பாரு, இது சைல்டிஷாக இருக்குது, எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி யோதா போய் படுத்துக்கிட்டான். என்னடா பண்ணுற? நான் தூங்க போகிறேன். தூங்குறியா? டே இருடா. சரி ஓகே, குட் நைட். டோன்ட் ஹாவ் நைட் மேர்ஸ்னு சொல்ல, என்னது நீ ஏன் இப்படியே சொல்கிற? குட் நைட்டுக்கு பதிலாக இதே மாதிரி சொல்கிற. நான் உன்கிட்ட இதுக்கான பதில் கேட்டால் என்கிட்ட சொல்லுவியா? சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கன்னு கேட்க, அது வந்து சொல்லு, ஏன் குட் நைட் சொல்ல மாட்டேங்கிற? ஏன்னா நம்ம தூங்கி எஞ்சதுக்கப்புறம் அது கனவுன்னு தெரிஞ்சால் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஸோ அது கெட்ட கனவாக இருந்தால் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. ஆனால் ஒரு நல்ல கனவாக இருக்கும்போது அது உண்மைன்னு நினச்சிருப்போம். அது கனவுன்னு நினைக்கும் போது நமக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும், ஒரு பேட் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அந்த சாய்ஸ் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான், கனவே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, வா சூப்பர்டா, நீ சொல்கிறது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண் அவனை பார்த்து, சரி டீப்லாக தூங்கு சரியா அப்படின்னு சொல்ல, சரி நான் தூங்குறேன், நீயும் தூங்குன்னு சொல்லி தூங்கிட்டான். மார்னிங் பார்த்தா அப்படியே யோதா எஞ்சி வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறான். இங்கே நம்ம கன்னு, ஏன்டா இப்படி என்னை பார்த்துட்டே உட்காந்துருக்கியா? இன்றைக்கி நீ லேட்டாக எழுந்திரிச்சிட்ட, எனக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தாண்டா கிளாஸு, அதனால தான் தூங்கிட்டேன்னு சொல்ல, சரி இந்த டை சீக்கிரம் டை கட்டி விடு, நான் கிளம்பணும்னு சொல்ல, இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியாங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி இருடா நான் ஒரு 10 செகண்ட் போய் டக்குன்னு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டான். அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து இவனுக்கு டை கட்டலான்னு வர, இங்கே பாரு டை கட்டுறது எப்படின்னு அவனுக்கு சொல்லித்தரேன், அதை பார்த்து பழகிட்டு அடுத்த டைம் நீயே அழகாக டையை கட்டிக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டையை கட்டி விட்டுட்டே இருக்கான். இதை இப்படி விடணும், இதை அப்படி விடணும்னு சொல்லி இவன் ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்க, யோதா அதெல்லாம் கவனிக்கிற மாதிரி தெரியல, அவன் பேச மட்டுமே பார்த்துட்டே இருக்கான். இவன் ஸ்லோ மோஷனில் டை கட்டுவது எப்படின்னு ஒரு கிளாஸே எடுப்பான் போல், ஒரு புக்கே போட்டுருவான் போல். பட் அதெல்லாம் இவன் கவனிக்கிற மாதிரி தெரியல. ஓகேவா, நான் சொல்கிறது கேட்குறியான்னு சொல்ல, அவன் எதுவுமே பேசல. உன்கிட்ட தாண்டா சொல்கிறேங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டே இருக்க, எல்லாம் முடிஞ்சுது, இப்போ சூப்பராக டை கட்டி பழகிட்டேன் ஓகேவா, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை என்ன இல்லை, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல, நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் நான் கேட்கவே இல்லைன்னு சொல்ல, கேட்கவே இல்லையா? டே இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்தனேடாங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது கண்ணுக்கு. அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் பேக் எடுத்துகிட்டு, செம்ம டென்ஷனாக இருக்குது. டே இவனுக்காக சொன்னால் இவன் ஏன்டா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே கண்ணு நிற்கிறான். இவனுக்கெலாம் சொல்லாமையே இருந்திருக்கலான்னு சொல்லி தோண, அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு கேம்பஸ்க்கு போகிறான். இவனோட சீனியர் பையன் அதான் மென்டர், அவன் வரான் சாமு. டே ரிஹர்சல் இல்லையா உனக்கு? இருக்கே, இந்தா உனக்காக கிஃப்ட்டு வச்சுக்கோ என்னோட ட்ரீட்டுன்னு சொல்லி ஒரு கவர் கொடுக்க, தேங்க்யூ. அப்புறம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்கள் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? இல்லை நீ என்ன ரோல் ப்ளே பண்ணுற? நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். என்ன ரோலாக இருக்கும்? கண்டிப்பாக மேல் இல்லை, நீ பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்கிறீங்க? வில்லேஜராக பண்ணுறியா? இல்லை இன்னும் ஒரு கெஸ் பண்ணுங்கள். ஒருவேளை டாகாக இருப்பியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? நான் ஒரு டாக் பிளேயிங் தான் பண்ண போகிறேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான காஸ்ட்லியான ஒரு டாகா, செலிப்ரிட்டி டாக் தெரியுமான்னு சொல்ல, இதில் என்னடா செலிப்ரிட்டி டாகுங்கிற மாதிரி சாம் அவனை பார்த்து சிரிக்கிறான். சரி ஓகே உன்னை சேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் அந்த டே அன்றைக்கி அங்கே இருப்பேன். சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். நீ போய் ரிஹர்சல் பார்க்கலையா? இல்லை நான் ரிஹர்சலுக்குலாம் போகல, டைரெக்டாக அங்கே தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பார்த்துலாம் பண்ணு, நான் வைஸ் பிரசிடென்ட், எல்லாமே நான் தான் பார்க்கணும், ஸோ அப்பப்போ வந்து நான் உன்னையும் பார்த்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சார் அந்த பக்கம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிஹர்சல் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு வந்துட்டே இருக்க, ஏன்டா ஒரே டைலாக் அப்பையே பேசி டென்ஷனாக இருக்குடா, மனப்பாடமே பண்ண முடியல, கை கால்லாம் வலிக்குதுன்னு எல்லாரும் புலம்பிட்டு வராங்க. டாகாக இருக்கிறது மட்டும் அவ்வளோ ஈஸியாடா, சும்மாவே அங்கேயும் எனக்கு ஈஸியாக தாண்டா இருக்குது. ஓவராக தாண்டா பேசுகிற, டாகுக்கு என்னடா டைலாக்குன்னு சொல்ல, ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாதுடா. சரி நீ என்ன மாதிரி டாகு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிராண்டடை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவன் காலையில் நம்ம யோதா சொல்லியிருப்பான்ல, நீ என்ன டாக் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டாகை பற்றி காமெடி பண்ணியிருப்பாங்கல்ல, அது அப்படியே கண்ணு முன்னாடி வருது. அதை நினச்சிட்டு சார் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க, என்னடா இவன் பாட்டுக்கு ஏதோ புலம்பிட்டு நிற்கிறான், என்னடான்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லையே நான் ஒன்றுமே பேசலையே அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட தான் பேசுகிறோம், நீ வித்தியாசமாக இருக்க, கன் எல்லாரும் கத்துறாங்க. ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன். ஒரு மாதிரி தான் இருக்கான், என்னன்னு புரியலன்னு சொல்ல வேகமாக அந்த பக்கம் அப்படியே ஓடி போயிட்டான்.
அப்புறம் மார்க் 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேரும் அப்போ தான் யூனிவர்சிட்டிலேருந்து வர, உனக்கு நான் ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். பண்ணுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க. உனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வரியா அப்படின்னு சொல்ல. என்னது, வா என் பக்கத்தில் வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல. அவனும் சரி ஓகேன்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஆர்க்கு அப்படியே அமைதி ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்க. என்னாச்சு சொல்லுன்னு சொல்ல. எனக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல. ஓ அப்படியா, என்ன அதனால் எதுக்கு ஃபீல் பண்ணுற, நல்லது தானே, ஆஃப்டர்நூன் மட்டும்தான் இனிமேல் கிளாஸ் இருக்கும், மற்றபடி நீ ஃப்ரீயாக இருப்பில்லன்னு சொல்ல. எனக்கு உன்னை ஹக் பண்ணும் போல் தோணுது. நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டா, ஆல்ரெடி நீ ஹக் பண்ணி தான் இருக்க, என்ன ஆச்சு சொல்லுன்னு சொல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேறு பக்கம் போகணும் இன்டர்ன்ஷிப்காகன்னு சொல்ல. நல்லது தானே, அதனால் என்ன, போயிட்டு வா, அதனால் என்ன அப்படின்னு சொல்ல. கார் உனக்கு வேணுமா, நீ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்ல. எனக்கு கார் தேவையில்லை, நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ உனக்கு காருக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்க. நான் அங்கேயே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்ல. அங்கேயே ஸ்டே பண்ணுமா, ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல. அதனால் என்ன, நீ என்ன அப்ராடாக போகிற, இங்கே பக்கத்தில் இருக்க ஊருக்கு தான் போகிற, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ என் ஃபேஸை பார்த்துட்டே இருந்தால் என்னை வெறுத்துருவியோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இதுக்கப்புறம் அந்த கவலை எனக்கு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, நான் உன்னை நினச்சிட்டே தான் இருப்பேன், நீ என்னை நினச்சிட்டே தான் இருப்பேன். நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல. உனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, உன் கூட இப்படியே இருந்தாவே போதும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக 2 பேர் இப்போ மெச்சூர்டு கப்பல்ஸ் ஆகிட்டாங்க போல். அப்புறம் கோங்கன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டே, ரூம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்க, என் கூட இருந்தப்போ இந்த அளவுக்கு இல்லைடான்னு சொல்ல. நான் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன், நீ தான் ஒரு ரூமை மெஸ்ஸியாக வச்சுருப்ப அப்படிங்கிற மாதிரி கன் அவனும் ஓட்டிகிட்ருக்கான். சரி ஓகே, உனக்கு அவன் கூட ரூம்ஸ் ஷேர் பண்ணிக்கல, எந்த பிரச்சனையும் இல்லைடா. உண்மையாக சொன்னால் யோத்தா நல்லா தூங்கிடுறான், அடிக்கடி நான் பார்க்கும்போது அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். அப்போ டெய்லி நைட் நீ அவனை பார்த்துட்டே இருக்கியான்னு சொல்ல. இல்லைடா, அது அப்படி இல்லை, அது ஒரு வேளை அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக உன்ன மாதிரி இருக்குமோங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன்டா, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல. டே, நான் ஒன்றுமே சொல்ல, நீ ஏன்டா இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற, ஒன்றும் இல்லை சும்மா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி கன்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே. அப்புறம் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், மற்றவங்கள மாதிரி நீயும் அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டியா, மற்றவங்கள மாதிரியா, என்ன சொல்கிற, அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி ஓகே. உனக்கு ஒன்று தெரியுமா, யோத்தாவும் ஃபைஃபாவும் இப்போ யூனிவர்சிட்டி ஃபுல்லாக ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. ஃபைஃபாவை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் யோத்தாவை தாண்டா நம்பவே முடியல. அவள் ரொம்ப வித்தியாசமாக பயங்கரமாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அவனை பிடிச்சிருக்கு தெரியுமா, எல்லாரும் அவனை சுற்றி வராங்க. நிறைய பேருக்கா, என்னடா சொல்கிற, ஆமாடா, எல்லாரும் அவனை வேணும்னு பின்னாடியே போய் சுற்றிட்டு இருக்காங்க. அதை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பேசுகிற, எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் வேணாம், நான் எதுவும் கேட்கவே இல்லைப்பா, நான் ஏன் அதெல்லாம் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருக்கும் அவனை பிடிக்கும், ஆனால் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு அவன் ஃபேக்கல்ட்டியில், ஒருத்தரையும் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானா, அதான் ஏன்னு தெரியல. ஒரு வேளை அவனுக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கோ என்னமோ. பாரில் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வர கரெக்டாக யோத்தா வந்துட்டான். சரிடா, ஒரு ரூம்மேட் வந்துட்டான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்த பக்கம் போயிட்டான். உனக்கு இன்றைக்கி நிறைய கிளாஸ் இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க. யோத்தா எதுவுமே பேசாமல் டக்குன்னு வந்து கையில் ஒரு பேக் வச்சுருக்கான், அதை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்ருக்க. ஆமாம், உன்னோட அடிப்பட்ட காயம் மேலே இப்போ சரியாயிடுச்சு போல இருக்குது, நீ நைட் எங்கேயும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க. நான் போகலை. ஓ ஏன் போகலை, உன்னோட கேர்ள்ஸ் எல்லாம் உன்னை பற்றி ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல. முறைச்சிக்கிட்டே யோத்தா நிற்கிறான். நீ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நான் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஒன்றும் இல்லை சும்மா ரேண்டமாக கெஸ் பண்ணேன், நான் எதுவுமே சொல்லவே இல்லைல்ல, எதுக்கு நீயா க்ரியேட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்ல. என்னை பற்றி யாரும் எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன், அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது சரியா அப்படின்னு சொல்ல. நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி கன்னு கேட்டுட்டு சாரி அப்படின்னு சொல்கிறான். ஒன்றுமே பேசாமல் யோத்தா அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்க. சரி இந்தா அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறான். என்னது இது ஸ்நாக்ஸ், எதுக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தான், எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது, அதனால தான் உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க. அது எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஏய் உனக்கு பிடிக்கும்ல எடுத்துக்கோன்னு சொல்ல. எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறான். ஏண்டா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா, சாரி நான் உன்கிட்ட பேசினது தப்பு தான், இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் எடுத்துக்கோன்னு சொல்ல. சரி ஓகே, வேணா ஒரு கேம் விளையாடலாமா, என்னை பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இப்படி யோத்தா கேட்ட உடனே அடுத்த செகண்டே நீ யார் கூடயும் அதை கமிட்டடா அப்படின்னு சொல்லி கேட்க. அதை கேட்டுட்டு டேய் அப்படிங்கிற மாதிரி முறைக்கிற மாதிரி யோத்தா பார்க்க. சும்மா ரேண்டமாக கேட்கலான்னு தோணுச்சு கேட்டேன், நீ பதில் சொல்கிறதுனா சொல்லலான்னு சொல்ல. அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்து இன்னும் நான் யாரையும் பார்க்கல சரியான்னு சொல்ல. அதுக்கு எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வர, கொஞ்சம் தள்ளியே நின்று பதில் சொல்லாமேங்கிற மாதிரி யோத்தாவை பார்த்து கன்னு சொல்ல. வேகமாக யோத்தா அந்த பக்கம் போயிட்டான்.
இருடா நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்ல இன்றைக்கி கோட்டா முடிஞ்சது, இதுக்கப்புறம் நீ கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம் போயிட்டான். ஏய் இருன்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்கன்னு அதெல்லாம் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போக மிஸ் பண்ணிட்டோமே, சரி கொஞ்சம் கொஞ்சமாக இவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சேம் டைம் சாண்டு பாண்டு 2 பேரையும் காட்டுறாங்க. சாண்ட் அழுதுகிட்டே வரான். இன்றைக்கி இப்போ தான் எல்லாமே தெரிஞ்சுதான்னு சொன்னா, நீ என்னை விட்டுட்டு இன்டர்ன்ஷிப்க்கு தூரமாக போகிறேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ரொம்ப டிஸ்டன்ஸாக போக போகிற, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி போனால் கண்டிப்பாக பீப்புள்ஸ்லாம் பிரேக்கப் பண்ணிப்பாங்களா, நீ என்ன பிரேக்கப் பண்ணிப்பியா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு சாண்ட் அழுதுகிட்டே இருக்கான். டே காமெடி பண்ணாதுடா, நான் ஒன்றும் தூரமாலாம் போகலடா, இங்கே பக்கத்தில் இருக்க இடத்துக்கு தாண்டா போகிறேன்னு சொல்ல, என்ன சொல்கிற, அப்போது ஆருக்கு மட்டும் ரொம்ப தூரமாக போகிறான், அவன் தூரமாக போகிறான், என் அப்பாவுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன், அதனால் இங்கே பக்கத்துலேயே ஜாயின் பண்ணிட்டேன், இங்கே பாரு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா, அப்படிலாம் தூரமாலாம் போக மாட்டேன்னு சொல்ல, அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சாரி நான் இதை முன்னாடியே தெரிஞ்சுக்காமல் உங்ககிட்ட இப்படிலாம் பேசிட்டேன்னு அழுகாத சரியா, நான் எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லி அவன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நெத்தியில் க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ண இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சாண்டு சொல்கிறான். சேம் டைம் அடுத்து நம்ம சார் கன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க கரெக்டாக யோதா பக்கத்தில் வர, ஏய் வந்துட்டியாடா வீட்டுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி ஃபைப்பான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே யோதா, நீ வீட்டுக்கு போகலையா, நேற்று நைட் நான் பேக் பண்ணதை பார்த்தியா, ஏண்டா கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலாம், ஏண்டா இந்த மாதிரி பதில் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ வீட்டுக்கு போகலையா, இல்லை என் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு மந்த்லி 2 டைம்ஸ் தான் வரணுமா, அடிக்கடி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி கன்னு சொல்ல, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுன்னு சொல்ல, இது என்ன ஃபார்மு, ஒன்றும் இல்லை இந்த ஃபார்மை உங்ககிட்ட கொடுத்து சீனியர் ஃபில் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ண போதே இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேனே, என்னை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் மறுபடியும் எதுக்குடா கொடுத்துருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, ஏதோ கேட்டிருக்கு, இதுக்கெல்லாம் பதில் என்ன சொல்ல முடியும், எனக்கு பிடிச்ச ஃபுட்டு கலரு இதெல்லாம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபில் பண்ணி கொடு, சரி ஓகே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நானே ஃபில் பண்ணி கொடுக்குறேன், யார்கிட்ட கொடுக்கணும், சீனியர் கிட்டேயா இல்லை ஹெச்ஆர் கிட்டேயா, யார்கிட்டே இல்லை என்கிட்டயே கொடு, என்கிட்டயா, ஆமாம் என்ன தான் கலெக்ட் பண்ண சொன்னாங்க, ஓ அப்படியா, சரி ஓகே அப்போ நான் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்கிறான். ஆக்சுவலி இந்த ஃபார்மை சீனியர் கொடுத்த மாதிரி தெரியல, இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யோதா தான் ஃபில் பண்ணி கொடுன்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது உண்மையா இல்லையாங்கிறது நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.